பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி, அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு, இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அதை எதிர்த்து 1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. 1920 ஒரிஜினல் சூட், 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு, குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940, 50, 60, 70 காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் இந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு ஹிந்து பக்தர், அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க. அந்த ஈஓட்டை கேட்குறாங்க. 28/10/2025 அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஈஓ 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 32317 என்கின்ற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறார். அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது. அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும், மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கலை. இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார். அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்கிறார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்குது. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க,
தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை. 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம்தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்கிறது அது மிக முக்கியமாக தர்காவுக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷனுடைய சாரம்சம். த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக், த தீபத்தூன் இஸ் அட் த லோவஸ்ட் பீக். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்குது. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜு 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறாக பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன்.